Hello viewers, welcome to 234 Wheels. இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற வண்டி வந்து பாத்தீங்கன்னா CB Hornet 160R. இந்த CB Hornet 160R வந்து பார்க்கிறதுக்கு ரொம்பவே ஒரு ஸ்டைலிஷான பேக்கேஜ் கொடுத்திருக்காங்க. இது வந்து ஹோண்டாவோட CX-01 என்ற மாடல்ல இருந்து ரெஃபர் பண்ணி இதை அப்படியே பில்ட் பண்ணிருக்காங்க. பார்க்கிறதுக்கு ரொம்பவே ஒரு ஜைஜாண்டிக்கா ரொம்பவே நல்ல ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் லுக்ல கொடுத்திருக்காங்க. இந்த வண்டியோட ஃபியூல் டேங்க் ஒரு நல்ல ஸ்போர்ட்டியான லுக் கொடுத்திருக்காங்க. நல்ல கர்வ்ஸ் அண்ட் கட்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த டேங்க் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 லிட்டர் கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. இந்த வண்டியோட ஃப்ரண்ட் போஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்ல மஸ்குலரா கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ட்ரையாங்குலர் லைட்ஸ் வந்து பார்க்கிறதுக்கு ரொம்பவே ஸ்டைலிஷாவும் ட்ரெண்டியாவும் இருக்கு. அண்ட் ஆஸ் யூஷுவல் மித்த பைக்ஸ்ல கொடுக்குற மாதிரி இதுலயும் நல்ல டெலிஸ்கோபிக் ஷாக் அப்சர்வர்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த சைட் போஸ்டர் மெயினா டாமினேட் பண்றது வந்து இந்த பிளாக் கிளாடிங். அதே கிளாடிங் தான் இங்க டேங்க்லயும் கொடுத்திருக்காங்க. அண்ட் பிளஸ் இந்த தனியா ஒரு சில்வர் கலரும் கொடுத்திருக்காங்க. ஸோ ஆன் த ஹோல் இந்த டியூவல் கலர் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஸ்போர்ட்டியான ஒரு அவுட்லுக் கொடுக்குது சைட் போஸ்டர் பொறுத்தவரையும். அண்ட் இதுல வந்து ஒரு 17 inches அலாய்ஸ் கொடுத்திருக்காங்க. அலாய்ஸ் வந்து ரொம்பவே நீட்டாவும் ரொம்பவே டிஃப்ரெண்டா வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. இதுவரையும் மித்த ஹோண்டா பைக்ஸ்ல இந்த ஒரு டிசைன் வந்தது கிடையாது. அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுக்குமே வந்து டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக் வந்து பாத்தீங்கன்னா 276 mm கொடுத்திருக்காங்க. அண்ட் பேக்ல வந்து 220 mm டிஸ்க் பிரேக் கொடுத்திருக்காங்க. பிளஸ் வித் சிபிஎஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா காம்பி பிரேக்கிங் சிஸ்டம். ஸோ இந்த பிரேக்கிங் சிஸ்டம் வந்து ஹோண்டாக்கு வந்து ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு பிரேக்கிங் சிஸ்டம்னு சொல்லலாம். இந்த ரேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கு. அண்ட் இதுல இருக்கிற ஒரே டிஃபரன்ஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஷேப் டெயில் லைட் கொடுத்திருக்காங்க. அண்ட் ரெண்டாவது வந்து நல்ல பிராட் 140/70 என்ற டயர் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து ரோட் கிரிப்க்கு ரொம்பவே நல்லா இருக்கு. ஹோண்டா CB Hornet பாக்குறதுக்கு மட்டும் இல்ல, ஓட்டும் போதும் ரொம்ப மஸ்குலனா, ரொம்ப ஸ்டர்டியா அண்ட் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு. அந்த டால் கியர்ஸ் நம்ம ஓட்டும் போது வந்து நமக்கு ரொம்ப கன்வீனியன்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் சீட்டிங் பொசிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ரைட் பொசிஷன்ல கொடுத்திருக்காங்க. இது வந்து பைக்கோட நம்ம நல்ல கான்டாக்ட்ல இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இதோட டைமண்ட் ஷேப்ட் ஃப்ரேம், ஏரோடைனமிக்ஸ் எல்லாமே சேர்த்து இந்த பைக்கோட ரைட் குவாலிட்டியை ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பிரேக்கிங் ரொம்பவே டீசென்டா இருக்கு. காம்பி பிரேக் சிஸ்டம் நமக்கு பக்காவான ஒரு சேஃப்டி கொடுக்குது. அண்ட் ஆக்சலரேஷன் ரெஸ்பான்ஸ் ஃபர்ஸ்ட் 3 கியர்ல ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரியா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் 4th and 5th கியர்ல ஒரு டீசென்டான ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். 105 km ஸ்பீட் வரைக்கும் ரொம்பவே ஈஸியா நம்ம வண்டி ரீச் ஆகும் வித்வுட் எனி பிரஷர். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா இதுல கொஞ்சம் கூட வைப்ரேஷனே நீங்க ஃபீல் பண்ண முடியாது. இந்த வண்டியோட இன்ஜின் ஸ்பெசிபிகேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 162.7 cc இன்ஜின். இதோட மேக்ஸிமம் பவர் வந்து பாத்தீங்கன்னா 15.66 PS at 8500 RPM. அண்ட் மேக்ஸிமம் டார்க் வந்து பாத்தீங்கன்னா 14.76 Nm டார்க் at 6500 RPM. இந்த வண்டியோட டோட்டல் மைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா 60 km கிளைம் பண்றாங்க. ஆனா நாங்க ஓட்டின வரையும் இதோட மேக்ஸிமம் மைலேஜ் எங்களுக்கு கிடைச்சது வந்து 45 km/லிட்டர். இந்த வண்டியோட நெட் வெயிட் வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 142 kgs. அண்ட் இது வந்து 2 வெர்ஷன்ல வருது. ஒன்னு வந்து ஸ்டாண்டர்ட் அண்ட் இன்னொன்னு வந்து சிபிஎஸ். இதுல இருக்க மெயின் டிஃபரன்ஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டிஸ்க் பிரேக்ஸ் தான். சிபிஎஸ்ல வந்து ரேர் டிஸ்க் பிரேக் கொடுத்திருக்காங்க. ஆனா ஸ்டாண்டர்ட்ல வந்து ரேர் டிஸ்க் பிரேக்ஸ் வராது, ட்ரம் பிரேக்ஸ் தான் வரும். 130 mm ட்ரம் பிரேக்ஸும் அண்ட் சிபிஎஸ் வெர்ஷன்ல வந்து 220 mm டிஸ்க் பிரேக்ஸ் தான் வருது. இந்த வண்டிக்கு வந்து நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்திருக்காங்க, 164 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ். அண்ட் இதோட பிரைசிங்கும் வந்து நல்ல காம்படிட்டிவான பிரைசிங்னு சொல்லலாம். ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 92,000 அப்ராக்சிமேட்லி கோட் பண்ணிருக்காங்க. அண்ட் சிபிஎஸ் வெர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 97,000. அண்ட் இந்த வண்டியோட ரேர் ஷாக் அப்சர்வர் வந்து பாத்தீங்கன்னா மோனோ சஸ்பென்ஷன் தான் கொடுத்திருக்காங்க. அது ஓட்டுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. ஸோ இந்த வண்டியை பத்தி நிறையவே நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு வண்டியோட உங்களை சந்திக்கும் வரை திஸ் இஸ் பாய் ஃப்ரம் வரம்.